ஹாய் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபெமினாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரைட் பீட்ஸ் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு த்ரெட்டை ஒட்டிக்கோங்க. அப்புறம் அங்கேருந்து எங்கேருந்து நான் ஸ்டிச் எடுக்கிறேன்னு பாருங்கள். அங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் பீட் லோட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் வந்து இதில் போட்டிருப்பீங்க த்ரெட்டில். அது வந்து நிறைய 3 நீடில் இருந்திருக்கும், 3 இது இருந்திருக்கும். இது அந்த மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது. இது ஒரே த்ரெட்லேயே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் பீடை வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டுக்கு ஒட்டினாப்புல இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து போட முடியும். ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் ஒரு குட்டி லாக் போட்ட பிறகு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் செயின் போட்ட பிறகு அதுக்கப்புறமா அடுத்த பீட் நீங்கள் லோட் பண்ணுங்கள். இதில் வந்து ரெண்டு இது போட்டால் போதும், 2 லைன் போட்டால் போதும். அதுவே நல்லாவது நீட்டாகவே தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் பீட் கவுண்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த த்ரெட்டை நம்ம எப்பவும் போல் மறைய செய்யணும், அவ்வளோதான். இப்போ ஒரு செயின் போட்டிங்க, அப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இதில் நீங்கள் லாக் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? லாக் போட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த கலர் எடுக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணணும் அப்படின்ற வேண்டியதே இல்லை. நீங்கள் லாக் போட்டு அடுத்து கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேங்களா? லாக் போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் த்ரெட்டில் பண்ணிங்கள்ல 3 கலர்ஸ், அதே மாதிரி கஷ்டம்லாம் இல்லை இதில். இப்போ பாருங்கள், நான் அடுத்தது வந்து நான் ஆப்போசிட் சைட்லேருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? எங்கேருந்து எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடுத்த கலர் நான் போடுறேன். இப்போ நான் க்ரீன் போட்டல, அடுத்து வந்து ரெட் போடுறேன். ஓகேங்களா? எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் அந்த த்ரெட்டுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த ஒரு குட்டி லாக் போட முடியும். ஓகேங்களா? அதை ஒட்டினாப்பில் போடாதீங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் ஒரு லாங் செயினு, ஒரு ஷார்ட் செயினு, அதை போட்ட பிறகு அடுத்து நீங்கள் பீட் லோட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் உங்களுக்கு கிளியராக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப க்ளோஸ்அப்லலாம் வச்சு காட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு செயின் போட்ட பிறகு ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பிரியாது. ஓகேங்களா? அடுத்து நம்ம 2 கலர் போட்டோம்ல. இப்போ ஃபஸ்ட்டு கலர் போட்டிங்கள்ல, அது பக்கத்துலேருந்து ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் 3rd கலர் போடலாம். ஓகேங்களா? நான் பிளாக் கலர் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்ட பிறகு அதுக்கப்புறமா ஒரு லாங் செயினு, ஒரு ஷார்ட் செயின் போடணும். ஓகேங்களா? இப்போ நான் 3rd ஒன்று எடுத்தல, அது வந்து த்ரெட்டுக்கு வெளியிலேருந்து நான் எடுத்தேன். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. த்ரெட்டுக்கு வெளியிலேருந்து தான் நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா எப்பவும் போல் லோட் பண்ணணும். இதே நீங்கள் 3 கலர் போடும்போது த்ரெட்டில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். 3 நீடில்ஸ் வச்சுருப்பீங்க, 3 இது வச்சுருப்பீங்க, 3 கலர்ஸ் வச்சுருப்பீங்க, பாக்ஸ் எல்லாமே இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் த்ரெட்டை விட பீடில் நீங்கள் பிரைட் ஸ்டிச் போடும்போது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் 3 கலர்ஸ் போட்டேன் பார்த்தீங்களா? அடுத்தது வந்து நீங்கள் 2nd கலர் போட்டிங்கள, அதுக்கு பக்கத்துலேருந்து நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுவும் நான் த்ரெட்டுக்கு வெளியிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எடுத்து அடுத்த கலர் நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு என்ன கலர் போட்டிங்க? க்ரீன் தானே போட்டிங்க, அதே தான் இது கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் போட்டு வரணும். அப்படியே அந்த த்ரெட்டை மறைக்கணும். ஒரு பின்னல் மாதிரி வரும். இது வந்து பிரைட் பீட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து ட்ரிபிள் கலர் பீட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டிச்சும் ஓகேவா? 2 பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியும். நான் வந்து சொல்லணுன்னு கூட இல்லை. பார்த்தீங்கனாலே நல்லா புரியும். பீட் கவுண்டிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டான அந்த பீடை கரெக்டாக வச்சுருங்க. ஒவ்வொரு கலரும் நீங்கள் முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒவ்வொரு பீடுக்கும் நடுவில் நீங்கள் லாக் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. லாக் போட்டாலே போதும். அடுத்த கலரு நீங்கள் பிளாக் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா?
இப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ க்ரீன் முடித்த பிறகு அடுத்து நீங்கள் செகண்ட் கலர் என்ன போட்டிங்க, ரெட்டு, அதை போட ஆரம்பிங்க. இதுக்கு வந்து நீங்கள் 2 லைன் கொடுத்தாலே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி த்ரெட் ஓட்டியிருக்கீங்களா, அதெல்லாம் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சே அது போதுமானது தான். அது கேப்லேயே நீங்கள் ஒட்டினீங்கனாலே அது நல்லா தான் இருக்கும். அதுக்கும் பெருசாக போயிடாதீங்க, அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஃபுல் கலரையும் முடிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு கலர் முடிக்கும் போது லாக் போட்டுருங்க. ஓகேங்களா? லாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த கலரு அந்த சைட்லேருந்து எடுக்கணும். இது நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பின்னல் மாதிரி அழகாக வரும், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் 3 கலர்ஸ், நீங்கள் சிங்கிள் கலர்ஸில் கூட நீங்கள் வந்து இதை பண்ணலாம். அழகாகவே தான் ஸ்டிச்சஸ் தெரியும். நான் டிஃப்ரெண்ட் ஷேட்டுக்காக உங்களுக்கு 3 கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் 3 கலர் வச்சு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். 3 கலர்ஸே வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைனா த்ரெட்டு கட் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேசிக் லெவல் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், த்ரெட்டெல்லாம். ஸோ பிகினர்ஸ் இப்போ தான் பார்க்குறீங்க என்னோடய வீடியோவை அப்படின்றப்போ, நான் முதல்ல போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை போட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா புரியும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கலர் க்ரீனு. இப்படியே எடுக்கும்போது ஒரு பின்னல் மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வரும். நல்லா ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகினர்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ண கரெக்டாக வந்துடும். இதில் வந்து அந்த த்ரெட் அளவுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒரே சிங்கிள் இது தான். அதுதான் வந்து நிறைய 3 நீடில்ஸ் வேணும் அதெல்லாம் இருக்கும். இதில் அப்படி இல்லை. த்ரெட்டை கம்பேர் பண்ணும்போது பீட் ரொம்ப ஈஸி தான், ஈஸியாகவே போட்டுடலாம். இது எம்போசிங்காக தெரியறதுக்கு தான் நம்ம வந்து த்ரெட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுக்கு இடையில நம்ம பீடை கொடுத்து கூட போடலாமா அப்படின்னு கேட்பீங்க. பீடை கொடுத்திங்கன்னா அந்தளவுக்கு எம்போசிங்காக தெரியாது. த்ரெட்டு கொடுத்தா மட்டும்தான் அது கொஞ்சம் எம்போசிங்காக தெரியும். ஸோ அதனால தான் நான் த்ரெட்டு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக எம்போசிங்காக தெரியுது பார்த்தீங்களா. த்ரெட்டை ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிட்டோம், எந்த இடத்துலையுமே நமக்கு த்ரெட்டு தெரியவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி கவர் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் வந்து ப்ரைடு ப்ளவுஸில் கூட நீங்கள் போடலாம், சூப்பராக இருக்கும். ப்ரைடல் ப்ளவுஸுக்கு கூட நீங்கள் போடலாம். போடும்போது இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் போடும்போது நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் போட மட்டும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி கலர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கலர் எடுத்தோம், அடுத்து என்ன கலர் நம்ம போட போகிறோன்றதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கலரை கரெக்டாக கொண்டு வர முடியும். இல்லைனா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக அந்த கலர் கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்க்கு அப்புறமா நீங்கள் வந்து பீடை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்படி தான் வரும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் போட்டதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.